கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் வந்து எஸ்தர் ஜெபு. நாங்கள் எண்ணூர்லேருந்து வரோம். நான் சிறு பிள்ளையிலேருந்தே நாங்கள் இந்த ஜெப கூடுகைக்கு வந்துட்ருக்கோம். ஐயா மூலமாக நிறைய அற்புதங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏசப்பா ஐயா மூலமாக நிறைய அற்புதம் செஞ்சுருக்காங்க எங்களுக்கு. அதுபோல் வந்து கடந்த அந்த அக்டோபர் பிரதிஷ்டை அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். எனக்கு 3 பிள்ளைங்க. அப்போது வந்து ஜெபிக்கும் போது இவ வந்து எனக்கு முன்னாடியே போய் ஜெபிச்சா. அப்போ வந்து இவளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வெளிப்பாடு வந்தது. அப்போ நான் உடனே சரி வெயிட் பண்ணி ஜோம் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி ஜோம் பண்ணேன். இல்லைம்மா அவளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகிறாங்க, நீ வந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி போயிட்டோம். அன்றைக்கி வியாழக்கிழமை. திரும்ப சனிக்கிழமையும் அந்த ப்ரேயருக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு நான் வந்தேன். அப்போது ஜெபிக்கும் போது மகளுக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அவளுக்கு வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷம் இருக்குது. அவளுக்கு வந்து பெரிய கஷ்டம், நீ உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி 7 நாள் உபவாசித்து ஜெபின்னு சொல்லி கடவுள் பேசினாங்க. உடனே நான் திரும்பவும் ஐயாட்ட சொல்லி ஜோம் நீட்டு எப்படி ஜோம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போது எனக்கு ரொம்ப அழகையாக இருந்தது. ஏசப்பா நீங்கள் எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் கேட்டேன், ஐயா நான் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு. இல்லைம்மா நீங்கள் நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு வாங்க, சண்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆனால் வந்து அப்புறம் ஐயாவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லைம்மா உங்கள் வீட்டில் தான் அந்த கட்டு இருக்குது, அதனால் நான் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபாஸ்டிங்கோடு வெயிட் பண்ணி ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்போது வந்த உடனே ஐயா வந்து உள்ளே நுழைஞ்சோடனே சொன்னாங்க, நான் வந்து இந்த காரில் இறங்கி நான் வரும்போதே உங்கள் வாசல்ல இருந்து இந்த மரணத்தை எடுத்துகிட்டு போன பிறகு இந்த மாலை அந்த பூலாம் கொட்டியிருக்கோம்லம்மா அது மாதிரி நான் பார்த்தேன். அப்போது ரொம்ப பெரிய கட்டா பிள்ளைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஜெபிச்சோம். ஐயா ஜெபிச்சாங்க. அப்போ வந்து அந்த கட்டி 3 ஊழியர்களோடு வந்திருந்தாங்க. ஐயா ஜெபிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ வந்து வெளிப்பாடு வந்தது, இவளுக்கு வந்து ஒரு 7 நாள் யாகம் பண்ணி அந்த பிள்ளை மறைச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவர் உறவின் முறையில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வெளிப்படுத்தினாங்க. அதுக்காக ஐயா கட்டி ஜெபிச்சாங்க. கர்த்தர் பெரிதான கிருபையில் அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதமாக பிள்ளை வெளிப்பாடு ஏசப்பா கொடுத்தாங்க. ஜீவனை பாதுகாத்துக்கிட்டேன், நான் புதிய ஜீவனை மகளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. நாங்கள் அன்னைக்கு தினத்தில் வந்து நாங்கள் கூப்பிட்டு ஜெபிக்கல. நாங்கள் எங்களுக்கு அதை வந்து கேர்லெஸ்ஸாக நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கும். ஆனாலும் தேவன் பெரிதான கிருபை ஐயா மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததற்காக கோடான கோடி நன்றி. கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வந்ததோ தலைப்பு தேவட மனுஷன் என்ற தலைப்பில் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 17 வருஷம் கொண்டோ 17 அதிகாரம் 17-18 வருஷம் கொண்டோ நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே பேசுவோம். இங்கே யெரொபெயா தூப காட்ட அழிப்பு நிற்கையில் இதோ தேவட மனுஷன் ஒருவன் தன்னுடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படி எப்படி கர்த்தரின் வார்த்தைப்படி ஆண்டவர் என்ன சொன்னார், எலியாவை வந்து கேரிட்டு அந்த குகையில் போய் உட்கார்றார். அப்போ அங்கே அவன் வார்த்தையின்படி உட்கார்ந்தபடினால் அவருக்கு அதிகாலையிலும் அதிகாலையிலும் ஒவ்வொரு நேரமும் காகத்தை கொண்டு போஷித்தார். நல்ல நீட்டாக ஒழுங்குறவா போஷித்தார். வார்த்தையின்படியும் பரவிட்டு போனான். தேவன் சொன்ன வார்த்தைப்படி எலியா இங்கே பட்டு போனால் இந்த குகையில் போய் உட்கார்ந்தான். அதிகாலையும் 10 நேரங்களையும் ஆகாரத்தை போஷித்தார். அதே போல் தேவன மனுஷன் இருக்கிறது யெரொபெயா தூப காட்ட அன்றையில் இருக்கையில் இதோ தேவட மனுஷன் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவின் பட்டியலுக்கு வருவான். தேவட மனுஷன் தேவட வார்த்தையின்படியே யூதாவின் பட்டியலுக்கு வருவான் என்று சொன்னார். தேவட வார்த்தையின்படியே இன்றைக்கு தேவன் வார்த்தையின்படியே ஒரு ஊழித்து போவாங்கன்னா ஊழி செய்வாங்கன்னா அது 100 பலன் கிடைக்கும். தேவன வார்த்தை விட்டு போனால் மாம்சம் 10 ரூபா கிடைக்கும். அதுதான் சொல்கிறார். அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிகடமை இதோ தாவீதின் மாம்சத்தில் யோசியா என்னும் பேர் உள்ள ஒரு குமார பரப்பால் அவர் முன்மேல் தூபம் காட்டுகிற நேடைகளின் ஆசாரிகளை முன்மேல் பலியிடுவார். அனுசரி எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறார். அது கபா தாதி கபா தக்தமா காரவத்தியா
தேவன் சொன்ன வார்த்தையை மறைக்கல, அப்படியே சொன்னான். அருமையான தேவன். அதனால தேவன் நம்ம சொன்ன வார்த்தை தேவன் சொன்னதை உரைத்தான். அந்த தினவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அது மேல் உள்ள சாம்பல் கொண்டு போவோம், கர்த்தர் இதுவே அடையாளம். அப்போ கர்த்தர் தேவன் நம்ம உரைத்த பிரகாரம் பலிபீடம் உடைக்கும், அந்த அதில் சாம்பல் கொண்டு போவோம் என்று சொல்லுகிறான். அந்த தினவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அது மேல் உள்ள சாம்பல் கொண்டு போவோம், கர்த்தர் இதுவே அடையாளம், மல்கி ஜீசஸ் மைட்டி வெல்லாட் என்று சொல்லுகிறான். தேல் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவுக்கு யெரொபெயாம் கேட்டபோது, அவரை பிடிங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடி வருது. அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு அவன் வாயின் வார்த்தைக்கு எந்த வாய் நின்று போயிடும், அவன் கை நட்டு பேச கை நின்று மறுத்து போச்சு. அப்போ இன்றைக்கி அநேகர்களுக்கு அநாகரிகமாக பேசுகிறாங்க, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? வாய் நின்று போகும், கண்ணு தெரியாது, காது கேட்காது என்றால் சோத்திரம் நீ செயலற்று பேசுவாய். இந்த யெரொபெயாம் அப்படி தான் சொல்லி மறுத்து போச்சு. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக அந்த பிடிங்கள் என்று சொன்னான். அவன் சொன்ன வார்த்தை என்னாச்சு? கை மறுத்து போச்சு. அப்போ தேவனுடைய மனுஷனாக இருந்தால் நீ அவளுக்கு விரோதமாக ஒரு காரியம் பேசுவாயானால் உன் கையும் செயல்படாது, காலும் செயல்படாது, கண்ணும் பார்வை விடாது, காதும் கேட்காது, உன் சரீரம் சத்து போயிடும். இதுதான். அப்போ கடைசி என்னாச்சு? கை மறுத்து போச்சு. தேவனுடைய மனுஷனை பிடிங்கள் என்று அவனுக்கு விரோதமாக, அவன் உரைத்த வார்த்தைக்கு விரோதமாக, அவன் தேவனுடைய வார்த்தை உரைத்து விரோதமாக செயல்பட்டான். ஏன்னா கை மறுத்து போச்சு. இன்றைக்கி அன்னிவில் அப்படி தான் சொல்லி ஏன்னா சாபத்தை வாங்குறாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கல, சாபத்தை வாங்குறாங்க. யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்ல உடனே தேவ மனுஷன் யார், உலக மனுஷன் யார், இந்த மனுஷன் உண்மையான உள்ளக்காரன் யார் தெரியாமல் பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் முடிவு அது கஷ்டமாக இருக்கும். தேவனுடைய மனுஷனுக்கு உரமாக ராஜா என்ன செய்தான்? உரைத்த வார்த்தையை பிடிங்கள் என்று சொன்னான். கை நிட்டுனான். அந்த உடனே கை நின்று மறுத்து போச்சு. இதான் பார்க்குறோம். பெற்று இருக்கிற தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்தது, சாம்பல் வெளிப்படுத்தது, கொட்டு கோயிட்டு. தேவன் உரைத்த வார்த்தைப்படியே பலிபீடம் வெடித்தது. ஜீசஸ் மைட்டி லார்ட். சாம்பல் கொட்டு கோயிட்டு. தேவன் உரைத்த வார்த்தை நிறைவேறிச்சு. அதே போல் 51 அதிசய வீட்டில் ஒரு சனிக்கிழமை நடக்கும் உபவாச கூட்டம் மட்டும் இல்லை, அதிகாலை செலுத்தக்கூடிய ஒரு தேவன் உரைத்த நிறைவேறிட்டு. அதை அப்படி நிறைவேறாமல் இருக்குமானால் நாம் ஜென்ம சுபாவத்தில் இருந்தால், நாம் பாவத்தில் இருந்தால், சாபத்தில் இருந்தால் அது காலதாமதம் ஆகும். ஆனால் நீ மனம் திரும்பி உண்மை உச்சமாக இருந்தால் அந்த நேரமே நிறைவேறும். மைட்டி காட் ஜீசஸ் மைட்டி லார்ட். இதான் உண்மை. அவன் வெறும் பையன் இருந்தால் தேவனுடைய மனுஷன் உரைத்த வார்த்தைக்கு முறுமுறுத்தான், கை நீட்டினான். இன்றைக்கி ஊழியக்காரர்கள் கை நீட்டி பேசுகிறாங்க, ஆளுங்களும் கை நீட்டி பேசுகிறாங்க, சபைகளும் கை நீட்டி பேசுகிறாங்க. என்றால் இவனை பார்த்துக்கொள்கிறேங்கிறாங்க. யார் பார்க்க முடியும்? இயேசு தான் பார்க்க முடியும். நீ பார்க்க முடியுமா? ஒரு மனுஷன் இன்றைக்கி இருக்கிறான், ஒரு செகண்ட்லேயே அவன் ஜீவன் போயிடுது. நீ என்ன பார்க்க போகிறாய்? ஒன்றும் பார்க்க முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். இதான் ஆண்டோட வார்த்தை. அப்போது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு தருவாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை உன்மேல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கிறான். எனக்காக விண்ணப்பம் பண்ணு, மனம் திரும்புகிறான். எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுவாங்க. எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். என்னை செய்யக்கூடியெல்லாம் செய்துக்கிட்டு நிறைவேறும் மனம் திரும்பாமல் எனக்கு ஆசீர்வாதம் வரணும், என்னை வீடு கட்டணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், என் தொழில் ஆசை வரணும் என்றால் எனக்கு எப்போதும் நல்ல சுகம் இருக்கணும். நீ மனம் திரும்பாமல் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் வருமா? வராது. எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துக்கு நீ போனான்னு சரி, நீ மனம் திரும்பினா தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ மனம் திரும்பாதபடி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் கொடுத்து போ, நான் போகக்கூடாதுன்னு சொல்லலை. நீ மனம் திரும்பி
ஆசீர்வாதத்தை கொடுத்து போனேன்னா அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று மனம் திரும்பாதவில்லை. அனிதினமும் ஆசீர்வாதம் கொடுத்து போனாலும் நீ மனம் திரும்பாத பட்சத்தை இருக்கு. அதான் அவன் சொல்கிறான், தேவன் மனம் திரும்பி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நீ ஜெபம் பண்ணு, வேண்டிக் கொள்ளுங்கள் ராஜா ராஜா சொல்லுகிறான். அப்போது அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கும்போது, அப்போது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி, அவன் தேவனுடைய வருந்தி அந்த ராஜாவுக்கு கை மறுத்து போனதை சுகமாக்கும்படி வேண்டுகிறான். அவன் மனம் திரும்பி கேட்குறான். வேண்டுகிற போது அங்கே என்ன ஆச்சு, அவன் நோக்கி என்ன செய்கிறான், ராஜாவின் கை முன்னிருந்தது சீர்கட்டது வச்சா. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, யாரை நோக்கி, சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தால் ராஜாவின் கை முன்னிருந்தது போகல சீர்கட்டது. நீ சீர்பட வேண்டுமென்றால், அவன் குடும்பம் சீர்படப்பட்டால், அவன் பிள்ளைகள் சீர்பட வேண்டுமென்றால், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்போது விழாம் கூட வரும். நீ சீர்படாதபடி இல்லை, தாப்பன் சீர்படணும், தாய் சீர்படணும், தாய் சீர்படுது, பிள்ளைகள் சீர்படும் என்றால் உக்கபா சங்கரவாதி கரவாதி கரவசிய தீர்ப்படாதபடி என்ன செய்தாலும் நடக்காது. எல்லாரும் மனம் திரும்புகள் சொல்லாச்சு, எவன் பிரசவம் பண்ணுவாங்க, ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க, திரும்ப மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுத்து போங்க. நீ எப்படி ஆசீர்வாதம் கொடுத்து, ஆசீர்வாதம் வரா, சீரகம் வரும். நிச்சயமாக சொல்கிறேன், இன்றைக்கி உலக மக்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. நான் மனம் திரும்ப மாட்டேன், தப்பு செய்வேன், எனக்கு என்ன வீடு வரணும், தொழில் நடக்கணும், பிள்ளைகள் படிக்கணும், மகன் திருமணம் நடக்கணும், ஒரு போதும் வராது, ஏமாந்து போகாத. அதான் சொன்னான், மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழி. ஏன் மரணம் வருது தெரியுமா? எத்தனையோ நேரமாக ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு பேசுகிறார், வசனத்தை கொண்டு பேசுகிறார், சபையில் பேசுகிறார், எல்லா பேசுகிறார். ஆனால் ஒரு காலத்தை கேட்டு மருந்து இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒருபோதும் வராது, சீராக தான் வரும். 100 வரலாம். நீ மனம் திரும்பணும். இந்த ஏரோபாயம் மனம் திரும்பும்போது தான் அவன் கை மறுத்து கொண்டது, மறுபடி சீர்பட்டது. நீ சீர்பட வேண்டுமானால், உன் குடும்பம் சீர்பட வேண்டால் நீ முதல்ல மனம் திரும்பு, உன் மனைவி மனம் திரும்பணும், பிள்ளைகள் மனம் திரும்பணும், அப்போது சீர்படும். ஏரோபாயம் வேண்டாம், மனம் திரும்பணும், அப்போ தான் கை சீர்பட்டது. அப்போது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமான தருவேன் என்றார். அப்போது அங்கே என்ன நடக்க பாருங்க, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உங்களுடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பமும் புசிப்பதில்லை, தண்ணீர் கொடுப்பதில்லை என்று சொல்கிறான் தேவனுடைய மனுஷன். அப்போது நான் வரமாட்டேன், என்ன ஆண்டு சொல்லிக்கிறார், நீ தண்ணீர் குடிக்காதபடி, ஆகாரம் குடிக்காதபடி, நீ போன வழியாட்டு வேறு தெரிவான்னு சொல்கிறார். அலை துய்யா ஊரபக்கர வச்சா, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் 2 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதான் செய்யணும். ஆக மீறி ஒரு வார்த்தையை நீ செய்வாய் என்றால் அந்த வார்த்தையை நீ உதாசீனப்படுத்தன்னு அர்த்தம். அவர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியால் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னான். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கி ஆவியான என்ன சொல்கிறார், கால்வம் கேட்குறார். சர்ச்சையில் பிரசவம் பண்ணுறாங்களா, அது வார்த்தை தான் தேவன், அது வார்த்தையாக தான் இருக்கிறார். அந்த 100க்கு 100 உரிமையாக்கி நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார். எந்த விண்ணப்பம் வந்தாலும் 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத விளையாட்டு தெரிவித்தால் அப்போது பலவத்தை கேட்டு தாவத்தை மன்னித்து கொள்வேன். சேமம் வர்றவர்களால் என்ற வார்த்தை அவர் சொன்னபடி செய்யணும். அந்த பக்கம் இந்த தெருவக்கூடாது. 100க்கு 100 வந்து பலன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உன் இறுதி கலங்க வேண்டாம், நீ கை காட்ட வார்த்தை கேள்படி என்று ஆண்டு சொல்கிறார். அப்போ தெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல்
வேறு வழியாக போய்விட்டான். தெத்தலுக்கு வந்த வழியால் போகாது வேறு வழியாக போய்விட்டான். போன பிறகு அங்கே என்ன நடக்குது? தெத்தலுக்கு வந்த வழி வேறு வழியாக போனான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். எழுந்த பிறகு கர்த்தாவே ஸ்தோத்திரம். அங்கே 1 ராஜா 13 அதிகாரம் 17-18 ஏனென்றால் அப்ப புஷியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதே போல அவன் சொன்னான். ஆனால் அதற்கு அவன் உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசியை எது அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு சொன்னான் என்று போய் சொன்னான். கள்ள தீர்க்கதரிசி அது போய் சொன்னான். எப்படி இல்லை அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு அவன் உண்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்து நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று பொய் சொன்னான். பொய் சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அழிக்க திட்டப்படுகிறான். பொய்யின் ஆய்வு வந்துட்டு இன்னைக்கு உலகம் பொய் ஆய்வு தான் இருக்கு. அதில் வாய் தந்த பொய் வரைக்கும் 9 பொய் சொல்லுவாங்க. உலகங்களும் இருக்குது, எல்லா சபையிலும் இருக்குது. அதே சாதி வேறு தேவத்தை அதுவை அங்கே என்ன நடந்து பொய் சொல்லி தூதன் சொன்னாலே தேவன் சொல்லலை, தேவன் பொய் சொல்லுகிறான். பொய்யின் ஆய்வு வந்துட்டு பொய்யின் ஆய்வு வந்து என்ன நானும் தீர்க்கதரிசி தான். அப்போ எல்லாரும் தீர்க்கதரிசி அல்ல. அத்தரால் தீர்க்கதரிசிக்கு அபிஷேகம் பெற்றவர்களால் தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசி கிடையாது. அப்போ தான் நிறைய பேர் என்றால் தீர்க்கதரிசி சரியாக கேட்கவில்லை. தீர்க்கதரிசி சொன்னால் நிறைவேறணும். தீர்க்கதரிசி அல்ல, பொய். யார் உரைத்தாலும் சரி, நாங்கள் உரைத்தாலும் சரி, நீங்கள் உரைத்தாலும் சரி, வேறு உரைத்தாலும் சரி, நிறைவேறலாம் பொய். ஏன்னா போயிடலாம் அந்த ஆண்டவரோடு பேசுவாரானால் தேவன் பேசினார், எலியாவோட பேசினார், நிறைவேறிச்சு. எலிசாவோடு பேசினார், நிறைவேறிச்சு. அதே போல் ஆண்டவர் ஜீவனத்தை பேசினார், நிறைவேறிச்சு. 100 நிறைவேற்று. அப்போ எப்படின்னா நான் பொய் சொல்லி அவனை தீர்க்கதரிசியை வழி திருப்புகிறான். ஒரு தீர்க்கதரிசி பொய் சொல்கிறான் பொறாமையினால். அவன் தேசத்தில் போய் தேவனை சொல்லி நடந்தோன்னு அவனுக்கு பொறாமை வந்துட்டு எரிசல் வந்துட்டு கோபம் வந்துட்டு உடனே இவனை ஏதாவது பொறாமை கோபம் வந்து அவனுக்கு விரோதமாக ஆண்டவர் பேசலான்னு போய் சொல்கிறான். பேசலை, பொய் சொல்கிறான். அருமையான தேவஜனமே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பொய்யை களையணும். இன்றைக்கி வீடு பொய்க்கு தான் பேசுகிறாங்க. வீடு என்ற சபைக்கு சபை பொய் தான் நடக்குது, உண்மைங்கிறது கிடையாது. ஆனால் வசனம் சத்தியம். சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி பொய் பேசுகிறாங்க. அவர் பொய் உரையாத தேவன், அது பொய் உரையாத தேவன். அப்படியே நான் அந்த பொய் பேசலாமா? அவங்க அந்த யூரோப்பியன் தேசத்தில் போய் தேவன் உரைத்த வார்த்தையை கட்ட உடனே அந்த ராஜாவுக்கு பொறாமைத்து இவனுக்கு வேலை எரிசல் உண்டாகி வஞ்சகம் வச்சு என்ன வஞ்சகம் வச்சு இவன் எப்படியாவது அழிக்கணும் கெடுக்கன்னு சொல்லி போய் என்னோட தேவன் பேசுகிறான்னு சொல்லி தேவன் பேசலை. அவன் சொன்னது தேவன் அவனோட பேசலை. தேவன் பேசினான் உண்மை. ஏன்னா அவன் பொய் ஆவியை சொன்னான். ஆனால் அந்த தேவனோட மனுஷனை அவனை திருப்பி கொண்டு வந்து அவன் அப்பம் புசிக்காதபடி தண்ணி கொடுக்காத வந்தான். அந்த அப்பம் புசிக்க தண்ணி குடிக்க வச்சு அவன் ஆட்சி வாங்குது. அதே போல் இன்றைக்கு அநேக விசுவாசிகள்ங்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க. எனக்கு தேவன் சொப்பத்தை பேசினார், தரிசனத்தை பேசினார், இல்லை வசனம் கொண்டு பேசினார், போய்ச்சார். நீ 100க்கு 100 ஒன்று அபிஷேகம் இருந்தால் தான் தேவை பேசுவார். என்னால் பேச முடியுமா? நீ சீரோவாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு எடுக்க நினைக்கிறிய? நீ 100க்கு 100 வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு போன யார்? அபிஷேகத்தை பெற்ற போன யார்? ஆவிக்குரிய ஒன்று வரவேற்ற யார் என்று அபிஷேகம் பெற்றவர் யார்? ரட்சிக்கப்பட்ட வருஷம் போன யார்? ரட்சிப்பண்ண என்ன சாதாரணமாக நினைக்கலாம் என்ற கல்வாரி சிலுவை பூச்ச பூதான் ரட்சிப்பு. அது 7 வார்த்தை சொன்னார் ஆண்டவர் சிலுவையிலே.
அதான் ரட்சிப்பு. அந்த பூ ஒன்று பூத்து இருக்கா, நீ அபிஷேகம் பெற்றுக்கிறியா, அந்நிய பாஷை பேசுக்கிறியா, ஆவியானவர் பேசுகிறாரா, அது உண்மை. இல்லைன்னா உண்மை கிடையாது. நீ தேவனுடைய மனுஷன் போய் கூறி அவன் அங்கே ஏற்றால் நீ அழைச்சி வந்துட்டான். அங்கே என்ன நடந்து பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உடவோடு வருவதில்லை. நீ இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிப்பதில்லை, கொடுப்பதில்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் கொடியாமலும் போன வழியால் திரும்பாலும் இரு என்று கர்த்தர் உம்முடைய வார்த்தையை எனக்கு காற்றலிருக்கான்னு சொல்லி அவன் பெத்தேலுக்கு அந்த வழியாய் திரும்பால் வேறே தருவனான். அவனை பொய் சொல்லி, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்றான். போய் சொல்கிறான், சொல்லுகிறான். சொல்லி அதுக்கு அவன் உண்மை போல நானும் தீர்க்கதரிசி. எல்லாரும் தீர்க்க தான் உரைக்கிறாங்க. எல்லோரும் பாஸ்டர் தான். எந்த வேலையும் கிடையாது, தொழில் கிடையாது, பாஸ்டர் ஆகிடுவாங்க. ஏதோ பாஸ்டர் ஆகிடுவாங்க. எல்லோரும் பாஸ்டர் தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பாஸ்டர். ஏதோ போய் சொல்கிறான். எல்லோரும் பாஸ்டர். கர்த்தரால் அழைக்கப்பட்டது தான் பாஸ்டர். அவசை போல ஆரோனை போல அழைக்கப்பட்டால் பாஸ்டர். ஊழிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் மேய்ப்பர்களா? எல்லாரும் போதகர்களா? என்று அப்படி இல்லை. எல்லாம் பொய் தான். பொய் பேசி அவர் என்ன செய்கிறாங்க? அதுக்கு அவர் உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசிக்க தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனுக்கு போய் சொன்னான். அருமையான தேவை. இன்றைக்கி திருமண காரியங்களில் எல்லாம் போய்தான் சொல்கிறாங்க. நிலம் வாங்குறத போய் சொல்கிறாங்க. அண்ணன் தம்பிகிட்ட போய் சொல்கிறான், தம்பி அண்ணாட்ட போய் சொல்கிறான், அக்கா தகிட்ட போய் சொல்கிறான். எல்லாம் பொய்யின் உலகம். எது பொய்யின் உலகம். ஆனால் பொய் சொன்னபடினால இந்த தேவ மனுஷன் போகிற வழியில் சிங்கம் நின்று பீறி போட்டாது. பொய் சொல்லி தான் அந்த வழி தெரிப்பினான். யார்? அருமையான தேவ சொன்னேன். அப்போ போய் சொன்ன சிங்கம் பீறி போட்டது. போய் சொன்னபடினால தேவனோட வார்த்தை கீழ்படினால திங்கவனை பீறி போட்டது. இன்னைக்கு தேவனோட வார்த்தை கேளாதபடி இருக்கிறவங்கெல்லாம் தேவனோட வார்த்தை கீழ்படியாத எங்கே கீறிப்பட்டப்பல எங்கே பீறி போடும். இல்லை வேற ஒரு பிரச்சனை வரும். இதான் உண்மை. இப்போது நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கபா ஷமானா ரீகாரபாதியா மத்தை 15 என் வாயை உங்களால் திறப்பேன். உலக தோட்டம் முதல் அரை போல வெளிகட்டேன். என் வாயை உமைகளால் திறப்பேன். உலக தோட்டம் முதல் அரை போல வெளிக்கட்டுவேன் என்று தீர்க்கதரிசி ஒரு நடந்தது. பழி வாங்குதல் என கூறியது. யார் பதில் செய்தது? யார் ஏமாற்றினாலும் யார் வஞ்சித்தாலும் அந்த ஏமாற்றுகளாகலாம் அழிவார்கள். கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். பள்ளங்கள் நிரப்பப்படும், தகவல் வேடுகள் குஞ்சுகளும் தாழ்த்தப்படும். ஆவியான சொல்கிறதை காது உள்ளவன் கேட்கிறது. சபம் சென்னை கடற்கரையில் இருக்கும். சென்னை கடற்கரையில் சபை இருக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கூடாரத்துக்குள்ளே தூது வந்துக்கிட்டே இருக்கிறது, பரத்திலிருந்து வருகிறது. ஆனாலும் ஆண்டு வார்த்தை கேட்கிற சவுனே, மகனே மகளே, நீ கலங்க வேண்டாம், நீ பயக்கற வேண்டாம், திறங்கொள்ளு, நீ உண்மையாயிரு, உத்தமாயிரு, நேர்மையாயிரு, கர்த்தர் சாட்சியாயிரு, நீ தேவனுடைய மகனாயிரு, தேவனுடைய மகளாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். இதயத்திலே அநேகர்கள் நிறைய பாடத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்குறாங்க. உன் இதயம் கலங்க வேண்டாம், நீ பயக்கட வேண்டாம், உன் வீட்டை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன். ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தை என்ன நடக்கிறேன்னு அறியாமல் இருக்கிறீங்க என்று கத்துக்கிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார். படிக்கட்டை ஏறுவது போல படிக்கட்டை ஏற வேண்டும். எப்போது தெவிக்கும் போது குடும்பம் படிக்கட்டில் ஏறும், வாழ்க்கை படிக்கட்டில் ஏறும், அநேகப்படி உயர்த்தப்படுவாய். அதிசயம் ஒன்று பாதிக்குள்ள உலகத்தில் பல சம்பவங்கள் வரும். இதை இன்னைக்கு பார்க்காம இருக்கிறாங்க. உன் கண்ணிருந்து பார்க்கல, காதிருந்து கேட்கல, ஏனென்றால் வாயின் திறந்து பேச முடியல. சபைகள்லாம் செயலற்று போயிடும். கொஞ்சம் ஆட்கொள்ள தொலைபேசி செயல்படாது.
பழி வாங்க எனக்கு ஒரு நீ பழிக்கு பழி வாங்குன்னு சொன்னாலியா, என்னை நீ தான் பழிக்கு வழி ஆகட்டா. நீ விதைத்த விதை அது உதியாட்ட கலாச்சி ஆறு இல்லை வருவா எதை வைத்தாதோ அறுக்கா இது வேசவேதனம் நீ வச்சு அறுத்து விட்டாய் என்று கத்த சொல்லுகிறார். ஒரு குளம் தண்ணீர் நிறைவு வயது போல ஆத்மா நிறைவாக கழுகு சட்டைகள் அட்டு பறக்கிறது போல அநேக பறந்து வரும் என்று கத்த சொல்லுகிறார். உலகம் முழுவதும் நீ ஆதாயப்பட்டு கொண்டால் உன் ஆத்மா நஷ்டப்பட்டால் லாபம் என்ன? மின்னல் வேகத்தில் சென்னையில் ஒரு சம்பவம் நடக்கும். இதை யாரும் அறியலை, யாரும் கேட்கல. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்டால் லாபம் என்ன என்று கத்துக்கிறார். கோடாரியத்தை வெட்டுவது போல நான் உலகத்தை வெற்றியாச்சே, என்ன வெட்டா நான் வெற்றியாச்சு அதை கத்த சொல்லுகிறார். எல்லா வயதில் உள்ள இருக்கலாம், முதிய வயதில் உள்ள இருக்கலாம், என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஓ ரபா கரபா ஷங்கரபா கரபசியா கழுகை சட்டையில் அடுத்து பறக்கிறது போல கழுகள் பறந்து வரும். மின்னல் வேகத்தில் உலக சம்பவம் நடக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. உலகமே தட்டி அடிக்கும். ஏதோ வசனம் உரிப்பத்து வரும். ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள், ஆத்துமாக்களை அழிக்காதுங்க, ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க, ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள், அழிக்காதுங்க என்று கத்த சொல்லுகிறார். ஒரு மின்னல் வேகத்தில் உலகத்தில் சம்பவம் நடக்கும். யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சியெல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான், அதுக்கு ஒரு வேறு ஆட்சிகள்லாம் மாறும். இதெல்லாம் பார்க்க தான் பாருங்க. சுடர் வழி பட்டயத்தை ஏந்தி கொண்டு தேவதூதன் வந்திருக்கிறார். பூட்டிய கதவு எல்லாம் திறந்தாச்சு. சாத்தானை வச்சு நீ கதவை போட்டி வச்சா, சாத்தானு கதை போட்டு ஆத்தான் பூட்டி சாத்தம் போட்டு அந்த சாத்தான் பூட்டி கதவை திறந்தாச்சு. இந்த கதவை அடைக்க முடியாது. ஏதுக்கு ஒரு கதவை திறப்படா நீ கூட்ட முடியுமா? நீ கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. தேவன் ஒரு ஆஸ்வாதத்தை இருந்தால் அதை யாரும் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. தேவன் அற்புதம் செய்தால் அதை தடை பண்ண முடியுமா? தடை பண்ண முடியாது. இதான் ஆண்டோட வார்த்தை. பெருக்கூட்டத்தாளர்களை ஆண்டை கொண்டு வருவார். அவருடைய சித்தம் இல்லாமல் தலைந்து ஒரு மயிரும் இல்லாது. வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. என் ஜெபம் கேட்கப்படுது. ஏன் கேட்கப்படலாம்? நீ மனம் திரும்பாத ஜெபம் அது கேட்கப்படாது. உன் பிள்ளைகளுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறா, உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஜெபம் பண்ணல. நீ இப்போதே மனம் தருவி 7 கண்ட மக்களுக்கு ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபம் பண்ணால் இவன் ஜெபம் கேட்கப்படும். குறுகிய இடத்தோடு ஜெபம் பண்ணாத என்றால் ஆண்டவர் சொன்னார் என்றால் சிலுவையில் சொல்ல வார்த்தைப்படி ஜெபம் பண்ணு ஒன்று அர்த்தம் இருக்கும். சபைகள்லாம் கொஞ்ச நாள் எங்காது தொழில் செய்கிறவர்களுக்கு கஷ்டம், வேலை செய்வது கஷ்டம். அதே போல் என்றால் அதே போல் எல்லா காரியங்களிலும் உதவி செய்வார். இன்னும் கொஞ்சம் நாட்களில் நிறைய மாற்றங்கள் உலகத்தில் வரும். அப்போ பார்த்துங்க 90 நாட்களே உலகத்தில் பல சம்பவங்கள் வரும் என்று கற்றுக்கிறார். மின்னல் வேகத்தில் சென்னையில் ஒரு சம்பவம் நடக்க பார்ப்பாய். கட்டுகளை அறுத்து இருக்கிறேன், ஆசுவாதத்தை அறுக்கிறேன், சமாதானத்தை அறுக்கிறேன், சந்தோஷத்தை இருக்கிறேன். உயிருள்ள தேவன் உங்களோடு பேசுகிறார். இந்த தொலை காட்சி ஒவ்வொரு வரும் எங்கேருந்து இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் 7 ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் செய்யும். உள்ள வார்த்தைகள் ஆம் என்றும் ஆகுது. ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தோ ஆறாது. வரம் தரும்பொழுது தான் அந்த விரபையா ராஜாவுக்கு கை மருத்துவ நின்றது. நீ மனம் தரும் பொழுது உன் வீட்டில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படும், வியாதி போகும், பாவு போகும், தாவு போகுதும். ஏரோபாய் மனது எனக்காக வேண்டிக் கொள்கள் என்று செபித்த போது கை முன்னக்கொள்ள வந்தது. வாழ்க்கை இது மாற்ற தேவை, விடுதலை வேணால் மாற்ற தேவை. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம். இதை கத்ததாமே ஆசிப்பார். இந்த ஊழியத்துக்காக ஒரு நிமிஷமாவது 7 கண்ட ஒரு சிவப்பாடுங்க, ஜெபம் செய்யும், பொய் சொல்லாதுங்க. அந்த கத்தருடைய வார்த்தை கீழ்படிங்க, எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும் வந்து விட்டது. ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550
26574551. செல்போன் 9338334445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெபத்தேதிகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.